Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk some application to trigonometry. Example 2. An electrician has to repair an electric fault on a pole of height 5 meter. So, electric kambam irukku. So, adula irukra fault avanga paaka poranga. So, she has to reach the point 1.3. So, height வந்து 5 மீட்டர் இருக்குது. அவங்க வேலை பார்க்க வேண்டிய பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து டாப்லேருந்து 1.3 வந்து கீழே இருக்குது. ஸோ டோட்டலாக ரெடியூஸ் பண்ணால் அவங்க வேலை பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து 3.7 மீட்டர் ஹைட். இங்கே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த லேடர். ஸோ இப்போ இங்கே ஒரு லேடர் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு ஏணி போட்டு தான் அவங்க ஏறி வேலை செய்யணும். தட் ஷி ஷுட். ஸோ ஒரு விமன் எலக்ட்ரீஷியன், ஓகேவா, அந்த லேடர் எப்படி இருக்கணும், ஹரிசாண்டலுக்கு 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லென்த் ஆஃப் த லேடர். ஸோ லேடரோட லென்த்தை ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஹவு ஃபேர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த போல். ஸோ இந்த போல்லேருந்து இங்கே அந்த லேடரோட ஃபுட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ போடலாம். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ படி ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வேணும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் போடணும். அதே மாதிரி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போடணும். ஸோ டேன் வேணும், சைனோ வேணும். ஃபஸ்ட்டு சைன் வேணும், எடுத்து பார்த்துக்கலாம். சைன் 60 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இப்போ இவ்வளோ தானே ஹைட்டு, 3.7 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ டேன் 60ங்கிறது என்ன வருது, tan 60 √3/2 is equal to 3.7 divided by L. So L is equal to 2 into 3.7 divided by √3 ஓட வேல்யூ 1.73 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் சால்வ் பண்ணால் 4.28 அப்ராக்சிமேட்லி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இது ரெண்டுத்தையும் வச்சு சால்வ் பண்ணாலும் திரும்பியும் ஓகே தான். ஸோ tan 60 is equal to 3.7 அது ஆப்போசிட் பை adjacent. So D is equal to இது வந்து √3. So 3.7 divided by D. D is equal to 3.7 divided by 1.73. இதை சால்வ் பண்ணால் 2.14 அப்ராக்சிமேட்லின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.